வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம இந்தியன் பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு பார்ட்டு பார்த்துருந்தோம். இப்போ செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் வழி நெறிமுறை கோட்பாடுகள் பார்க்க போகிறோம். இது பார்த்தோம்னா பார்ட் 4 இருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் நம்ம போயிடலாம். கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்று, சரியானது என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, சட்டப்பிரிவு 36 51 வரைக்கும் இருக்கான். கரெக்டு தான். 36 51 வரைக்கும் இருக்கு. பார்ட் 4 அப்படிங்கிறதும் அப்புறம் அயர்லாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதும் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது அயர்லாந்துன்னு சொன்னா உடனே அயர்லாந்து பெண்மணி டாக்டர் அன்னி பெசன்ட், அப்புறம் அன்னி பெசன்ட் பத்தி அப்படியே தன்னாட்சி இயக்கம், அதுக்கப்புறம்னா HS ஆல்காட் பிரம்மஞான சபை, அவர்கிட்ட இருந்து அப்படியே அயோத்திதாச பண்டிதர், இப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்போம். பட் இப்போ நம்ம கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். நம்பர் 2 என்னன்னு பாருங்க. டாக்டர் BR அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சமே விவரிக்கிறார். நோவல் ஃபியூச்சர். ஆமா, அதாவது இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் மற்றவங்க ஒவ்வொருத்தர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா டாக்டர் BR அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் புதுமையான சிறப்பம்சம் அப்படிங்கிறாரு. ஆசை இருக்கு, கனவு இருக்கு, ஆனா காசு இல்லை. என்ன பண்ண முடியும்? இந்த DPSPல இருக்கக்கூடியதெல்லாம் அன்னைக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல போட்டிருந்தாங்கன்னா அதை செயல்படுத்துறதுக்கு நம்மள்ட்ட பணம் இல்லை. அப்போ விட முடியல. அதனால என்ன பண்ணலாம்? சிறப்பம்சமா அரசுகள் இதை கடமையா எடுத்துக்கலாம். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி திட்டம் தீட்டும் பொழுது இதை மனசுல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்ப 2வது சரியான ஒண்ணு. அடுத்து 3வது, இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும். இங்கதான் தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் என்ஃபோர்சபிள் பை கோர்ட். கோர்ட்டுக்கு போக முடியாது. DPSPல இருக்கிறத செயல்படுத்தலைன்னா ஏன் செயல்படுத்தலை நம்ம கேட்க முடியாது. அப்ப 3வது தவறு. 1 and 2 ஒன்லி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா அமெண்ட்மெண்ட். DPSP பொறுத்த வரைக்கும் 4 அமெண்ட்மெண்ட் தான். இதை சுத்தி தான் கேள்வி கேட்க முடியும். முதல்ல DPSPல 4 ஆர்டிகல், அதாவது 4 ப்ரொவிஷன் சேர்த்தது 42வது சட்ட திருத்தம் 1976. அதுக்கப்புறம் 44ல 1, 86th அமெண்ட்மெண்ட்ல 1, 97th அமெண்ட்மெண்ட்ல 1. இது எல்லாமே DPSP அமெண்ட் பண்ணிருக்கு. இப்ப இவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா, கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை 97th அமெண்ட்மெண்ட் 2011. இந்த 97th அமெண்ட்மெண்ட்ல DPSP ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 19, அதுக்கப்புறம் புதுசா ஒரு பகுதி பார்ட் 9B அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை சேர்த்து அந்த பாட்டுல ஆர்டிகல் 243, அதாவது 243, இந்த 243ல ZH இருந்து ZT வரைக்கும் இருக்கக்கூடியத ப்ரொவிஷனை சேர்த்தனாங்க. ஸோ 97th அமெண்ட்மெண்ட் அப்படின்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்காக கொண்டு வரப்பட்டது. கோஆபரேட்டிவ் சொசைட்டினா வாலண்டரியா ஃபார்மேஷன் இருக்கணும், அட்டானமஸா ஃபங்க்ஷன் ஆகணும், ப்ரொஃபஷனலா மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவாக கொண்டு வரப்பட்டதான் இந்த 97th அமெண்ட்மெண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி மற்றும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் சரியானதை தேர்ந்தெடு. சரியானதை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறையில் கூறப்பட்டுள்ளன. ஆமா, அடிப்படையான கோட்பாடுகள் தான் இதுல இருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. இது நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனா இப்ப ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன். UN கன்வென்ஷன் ஆஃப் ரைட் டு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது 1986ல கொண்டு வந்திருக்காங்க. நாம அரசியலமைப்பு 1950 நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்ப நம்மளை பார்த்து தான் இவங்க எடுத்திருக்காங்கன்னா இவங்களுக்கு நம்ம முன்னோடி. அப்ப இது சரியான ஒண்ணுதான். இவங்க TNPSC பொறுத்த வரைக்கும் ஹிண்ட் கொடுப்பாங்க. இதுல UN கன்வென்ஷன் ஆஃப் ரைட் டு டெவலப்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, இது எந்த வருஷம்னு பாக்குறோம். அடுத்து கேட்கும் போது இது எந்த வருஷம் கூட கேட்கலாம். சரியா? 1986ல கொண்டு வரப்பட்டது. அடுத்து, நல அரசு எனும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது இதுல இருக்கிறது. ஏன்னா அது காவல் அரசு கிடையாது. பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம மாறும் பொழுது ஒரு காவல் அரசு நல அரசாக மாறி இருக்கு. ஏன்னா மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதனுக்கு தேவையான அனைத்துமே, நம்ம ஒரு மக்களுக்கு தேவையான அனைத்துமே பண்ணக்கூடியது அரசு அப்படிங்கிறதா வெல்ஃபேர் ஸ்டேட். வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாமா திருத்தக்கூடாதான்னு 2 பேருக்குள்ள நிறைய சண்டை இருந்தது. கோலகநாத் கேஸ்ல அடிப்படை உரிமைகளை திருத்தக்கூடாது அப்படின்னு 1967 சொல்றாங்க. நாங்கள் அப்படித்தான் திருத்துவோம். 24th அமெண்ட்மெண்ட் 1971ல. அதுக்கப்புறம் 1973ல திருத்திக்கங்க, ஆனா அடிப்படை கட்டமைப்பை மீறாதீங்க, வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில என்னன்னா அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். அப்ப இது எல்லாமே கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்து ரொம்ப சிம்பிளானது. எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் வரைக்கும் ஏற்கனவே கேட்டது ரிப்பீட்டட் ஆயிருக்கு. 36ல இருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க. டாக்டர் BR அம்பேத்கர் அரசியலமைப்பினுடைய சிற்பின்னு சொல்றோம். அவர் என்ன சொல்லுவாரு? நோவல் ஃபீச்சர் அப்படின்பாரு. ஆனா இங்க KC வேரி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டோம்னா, மேனிஃபெஸ்டோ ஆஃப் எய்ம்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன் அப்படிங்கிறார். சரியா? நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை. வேற ஒண்ணும் கிடையாதுப்பா.
அப்படின்னு இது கிரிட்டிசிசம், அதாவது குறை சொல்றது. டிடி கிருஷ்ணமாச்சாரி இன்னும் ஒருபடி மேல போயிட்டு வெரிட்டபிள் டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. டஸ்ட்பின் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் தாங்க, ஒண்ணு இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, அவர் வந்து நசுருதீன் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி ஜனவரி 1ஆம் தேதி எடுப்போம், 2ஆம் தேதி நம்மளே மீறிடுவோம், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஏழைகளுக்கு சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி இதன் மூலம் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ளது. ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 39A. 39A அப்படிங்கிறது பார்த்தோம்னா 42nd அமெண்ட்மெண்ட்ல சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்ல எத்தனை ப்ரொவிஷன் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4. இந்த 4ல ஒன்னு வந்து பார்த்தோம்னா 39ஓட F ஒரு கிளாஸ், மற்றதெல்லாமே ஏ போட்டது. அப்ப ஏ கியூப்னு யோசிச்சுக்கோங்க. 39க்கு ஒரு ஏ, கேபிட்டல் லெட்டர் ஏ. அதுக்கப்புறம் 43க்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் ஏ. அதுக்கப்புறம் 48க்கு ஒரு கேபிட்டல் லெட்டர் ஏ. இந்த 43A அப்படிங்கிறது 48Aங்கிறது 39Aங்கிறது இதெல்லாம் தான் நமக்கு 42nd அமெண்ட்மெண்ட்ல சேர்த்துக்கிட்டது. ஸோ 39A தான் இலவச சட்ட உதவி. நால்சா அப்படிங்கிறது இதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. நால்சா எந்த வருஷம் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்த கொஸ்டின், அடுத்து ரிப்பீட்டட் கொஸ்டின். கூட்டுறவு சங்கங்களை பற்றிய புதிய கொள்கைகளை ஆப்ஷன் மட்டும் மாத்திருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ல 97th அமெண்ட்மெண்ட் ஏல இருந்தது, இப்போ வந்து பார்த்தோம்னா சீல இருக்கு, அவ்வளவுதான் மாத்திருக்காங்க. ஸோ 44, 86, 42, 97 தான் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. 86th அமெண்ட்மெண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். ஆர்டிகல் 21A இதுல என்ன பண்ணாங்க டிபிஎஸ்பி அப்படின்னு பார்த்தோம்னா, ஆர்டிகல் 45ல இருந்து தான் அதை கட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. 6 முதல் 14 வயது குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி. அப்ப அது எம்டிஆ இருக்கக்கூடாதுங்கிறதுனால 6 வயசுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குழந்தைகளை பால்வாடியை சேர்த்து விடும் இல்லையா, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், அதுதான் ஆர்டிகல் 45ல இருக்கு. ஸோ டிபிஎஸ்பியில் அது சேஞ்ச் பண்ணது. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா ஏதோ சிம்பிளா இருக்கு. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக, அரசோட கடமைகள் டிபிஎஸ்பி, நம்மளுடைய கடமைகள் பார்ட் 4A டிபிஎஸ்பிக்கு அப்புறமா இருக்கு. அடுத்து இப்பதான் சொன்னேன் நான், ஆர்டிகல் 45 அப்படின்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர். முன்னாடி வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் கிடையாது. இங்க 45ல என்ன இருந்ததுன்னா 6ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி. அதை வெட்டிட்டு போனதுனால அந்த இடம் காலியா இருக்குங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஏர்லி சைல்ட்ஹுட் கேரை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது, வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி சரியான கூற்றினை கண்டறிக. அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது, சரியானது. அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் மூலமா 4 புதிய வழிகாட்டு நெறிமுறைகள், ஆமா 4 சேர்த்துக்கிட்டாங்க. இதை நம்ம டெஸ்ட்ல கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு டீப்பா கேட்க மாட்டாங்க அப்படிம்பாங்க, கேட்டுட்டாங்க பாத்தீங்களா. 44th அமெண்ட்மெண்ட் 2 நியூ டிபிஎஸ்பி, 2 கிடையாதுங்க, ஒண்ணுதான். 44th 1, அதுக்கப்புறம் 86ல 1, 97ல 1. 97th அமெண்ட்மெண்ட் எத்தனை ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு வழிகாட்டு நெறிமுறை. அப்ப எது தப்பு, 44th 2 சேர்த்தாங்க அப்படிங்கறதா மட்டும்தான் தப்பு. அப்ப 3 அடிச்சு விட்டீங்கன்னா 1, 2, 4 ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஸோ அவ்வளவுதான் நமக்கு டிபிஎஸ்பியில். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்கிறது சின்ன டாபிக். என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்க. இது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கை என்னன்னு கேட்கறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், எப்பவுமே நமக்கு டெவலப்மெண்ட் இருக்கணும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வளம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இருக்கிற பெட்ரோல் எல்லாம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டா எதிர்கால சந்ததிக்கு பெட்ரோலே இல்லாம போயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சஸ்டைனபிள்னா கொஞ்சம் திரும்ப நம்ம அந்த ரிசோர்ஸ் வர்ற அளவுக்கு டைம் கொடுத்து பண்ணணும். அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல நமக்கான கடமைகள் சொல்லும்போது நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும்னு வருது. அடுத்து முன்னெச்சரிக்கை கொள்கை, பிரிகாஷனரி மெஷர். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு இல்ல, முன்னாடியே நம்ம வள்ளுவர் சொல்ற மாதிரி வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூர் போல கெடுங்கிற மாதிரி முன்னாடியே தடுக்கணும். அடுத்து பொல்யூட்டர் பேஸ், யாராவது வயலேட் பண்ணிட்டா அவங்க வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது பொல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல். ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் அப்படிங்கிறது இது ஒரு ஜெனரலான கொஸ்டின். அடுத்து the article that states the role of scientific temper. scientific temperங்கிறது ஆர்டிகல் 51A. அதாவது இவங்க கேட்கறது அடிப்படை கடமையில தான் இருக்கான்னு கேட்கறாங்க. கடமையில 11 கடமைக்குள்ள சப் கிளாஸ்ல எந்த ஏபிசிடின்னு அவங்க கேட்கல. அப்படி கேட்டா சயின்டிபிக் டெம்பருக்கு வந்து ஹச் வரும். கே கல்வி 11வது கடமை. அடுத்து என்ன கேட்கறாங்க, வழக்கமா கேட்கறதா, ஏன்னா அந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அரசியலமைப்புல கிடையாது. சரண் சிங் கமிட்டி போட்டு அந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி சேர்த்துக்கிட்டது. அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அம்மா சொல்றாங்க, எதுக்காக இந்த கடமையை நான் சேர்க்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்கும் பொழுது, ஒன்னு குறையுதுன்னு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேன். அரசு மக்களுக்கு எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது அடிப்படை உரிமைகள், எதை செய்யணும்னு சொல்ற அரசோட கடமைகள் டிபிஎஸ்பி. அரசுக்கு கடமை இருக்கும் பொழுது திருப்பி வாங்குற குடிமக்களுக்கு ஒண்ணுமே இல்லையா,
அப்ப அவங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க திருப்பி பண்ணணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ அப்படி அந்த கமிட்டி போட்டு 42nd அமெண்ட்மெண்ட் 1976 அவங்க உள்ள கொண்டு வர்றாங்க. அதுல சொரன்சிங் கமிட்டி டாக்ஸ் பே பண்ணணுங்கிறதையும் ஓட்டு போகணுங்கிறதையும் கம்பல்சரி வச்சிருந்தாங்க. அதை வந்து எடுத்துக்கல. ஸோ பேயிங் டாக்ஸஸ் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படை கடமை கிடையாது. ஆனா அதுக்காக டாக்ஸ் கட்டாம இருக்க முடியுமா? டாக்ஸ் கட்டலைன்னா அதுக்கான சட்டம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அடிப்படை கடமை கிடையாது. ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை, ஜனநாயக கடமை. ஆனா அது அடிப்படை கடமை கிடையாது. ஸோ சேஃப் கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிங்கிறது இருக்கு, ப்ரிசர்விங் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரிங்கிறது இருக்கு. ஸோ அப்ப 1 and 4 அப்படிங்கிறது அடிப்படை கடமை இல்லை. அவ்வளவுதான், சிம்பிளான ஒன்று. ஸோ அவ்வளவுதான் நமக்கு டியூட்டியில இருக்கு. அடுத்து பிரசிடென்ட்டை பத்தின கொஸ்டின். பிரசிடென்ட் பத்தி என்ன கேட்டிருக்காங்க? வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ரெண்டையுமே நான் ஒண்ணா வச்சிருக்கேன். வைஸ் பிரசிடென்ட் மஸ்ட் பி எலிஜிபிள் ஃபார் எலெக்ஷன் அஸ் a member of ராஜ்யசபா. துணை ஜனாதிபதி தவறு கேட்கறாங்க, சரி கேட்கறாங்க, தவறான கூற்று. அப்போ துணை ஜனாதிபதி மேலவையில் உறுப்பினராக தகுதி. துணை ஜனாதிபதி மேலவையில உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, உறுப்பினராவதற்கு தகுதி இருக்கணும். அதே மாதிரிதான் ஜனாதிபதிக்கு கீழவையில உறுப்பினராக தகுதி இருக்கணும். He should be qualified to become a member. He should be qualified, not a member. குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வச்சிருக்காங்க. வயசு, இந்திய குடிமகனா இருக்கணும். அதை தாண்டி மூணாவதா இது ஒன்று இருக்கும். இப்போ அவர் ராஜ்யசபால மெம்பரா இருக்கிறதுக்கான தகுதிகள் அவருக்கு இருக்கணும். இன்னொன்னு, வைஸ் பிரசிடென்ட் நம்ம ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறோம். அவரோட வேலை என்ன? அவர் எப்பவுமே ராஜ்யசபால உட்காந்துருப்பாரு. என்னைக்காவது பிரசிடென்ட் லீவ் போட்டா அன்னைக்கு அந்த ஆபீஸை பாத்துக்கிறதுக்காக வைஸ் பிரசிடென்ட் வருவார். மற்றபடி அவரோட ஃபுல் டைம் ஜாப்னு பார்த்தோம்னா ராஜ்யசபாவோட சேர்மன். அரசியலமைப்பின்படி துணை ஜனாதிபதி ஜனாதிபதியாக செயல்படும் பட்சத்தில் ஒருவேளை பிரசிடென்ட் லீவ் போட்டிருந்தா இவர் போய் ஆபீஸை பாத்துக்கிறாரு. அந்த நேரத்துல துணை ஜனாதிபதிக்கு செலுத்த வேண்டிய சம்பளம் சலுகைகளையும் பெறுகிறார் கிடையாது. இவர் எப்பெல்லாம் பிரசிடென்ட் வேலையை பாக்குறாரோ அப்பெல்லாம் பிரசிடென்ட்டுக்கு என்ன சம்பளமோ என்ன பவரோ என்னெல்லாம் கொடுப்பாங்களோ அது எல்லாமே இவருக்கும் கிடைக்கும். ஒருவேளை இவரும் லீவ் போட்டிருக்காரு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி போய் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு அது எல்லாமே கிடைக்கும். அவரும் லீவு, மிக மூத்த நீதிபதி, அவர் ஜனாதிபதியா ஆக்ட் பண்ணுவாரு, அப்ப அவருக்கு எல்லாமே கிடைக்கும். ஜனாதிபதி சீட்ல யார் உட்கார்ந்து இருந்தாலும் ஜனாதிபதிக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ப்ரொவிஷன். அப்ப ரெண்டாவது தவறு. அப்போ 3 4 நமக்கு ஏதாவது ஒண்ணுதான் தப்பு. இந்த கொஸ்டின் இதுலயே நம்ம ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். ஜனாதிபதியால் உயர்நீதிமன்ற நீதிபதி எண்ணிக்கை முடிவு செய்யப்படுகிறது. ஸோ த பிரசிடென்ட் தான் ஹைகோர்ட்டோட ஸ்ட்ரென்த். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 33+1 அது ஃபிக்ஸ் பண்றாங்க. ஹைகோர்ட்டுக்கு நாட் அ ஃபிக்ஸ்டு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கும். சில ஸ்டேட்ல நிறைய கேஸ் வரும், பாப்புலேஷன் அதிகமா இருக்கும், சில ஸ்டேட்ல கம்மியா இருக்கும். இதுதான் 2019 மெயின்ஸ்ல கேட்டாங்க. டூ யூ திங்க் எவ்ரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் ஓன் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா ஒரு ஹைகோர்ட் வேணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரியா? ஸோ குடியரசுத் தலைவரின் கட்டுப்பாட்டில் அவசரகால நிதி இருக்கிறது. கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 267 267 அது அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஆனா யார் ஆபரேட் பண்ணுவார்னா பினான்ஸ் செக்ரட்டரி தான் ஆபரேட் பண்ணுவார். அடுத்து, இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பிரசிடென்ட் எலெக்ட் பண்ணப்படுறாரு, அதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா குடியரசுத் தலைவர் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்டா தான் அது குடியரசு நாடு. ஒருவேளை பரம்பரையா வந்து அது குடியரசு நாடு. ஆனா தேர்தல் நேரடியாக இருக்கலாம், மறைமுகமா இருக்கலாம். இப்போ அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வந்திருக்காரு, நேரடியா மக்களே தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது நமக்கு கஷ்டமான வேலைங்கிறதுனால நம்மளுடைய பிரதிநிதிகளான லோக்சபா மெம்பர், அதுக்கப்புறம் எம்எல்ஏஸ், அப்புறம் நம்ம எம்எல்ஏ மூலமா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ராஜ்யசபா மெம்பர், இவங்கெல்லாம் சேர்ந்து தேர்வாளர் குலம், இவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. பட் நேரடி தேர்தல் கிடையாது, இது மறைமுகம். மறைமுகம்னா என்ன? நம்ம தேர்ந்தெடுக்கணும், நமக்காக நம்ம உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் மறைமுகம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இது தவறு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது டைரக்டா நேரடி தேர்தல்லாம் தப்பு. ரெண்டாவது, நாமினல் ஹெட். ஆமா, ஒரு பெயரளவு தலைவர். குடியரசுத் தலைவரை எந்த ஆர்டிகல் பெயரளவு தலைவர் ஆக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 74. அந்த 74 தான் சொல்லியிருக்காங்க பிரசிடென்ட் அவரா எதுவும் பண்ணக்கூடாது. He should act as per the advice tendered by the Council of Minister and Prime Minister. ஸோ பிரதமரை தலைமையாக கொண்ட அமைச்சரவை குழு என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் அவர் பண்ணணும். ஒருவேளை கேட்கலைன்னா ஆர்டிகல் 61 படி அவரை இம்பீச் பண்ணி நம்ம வேலையை விட்டு தூக்கிடலாம். வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ 2-1 கரெக்ட். அடுத்து பார்த்தோம்னா ஃபேக்ட் கொஸ்டின். குடியரசுத் தலைவரோட பேரு எந்த வருஷம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் பிரசிடென்ட் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ரெண்டாவது அவரு கூட துணை குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன். அப்ப 3, 4, 5 வரதான் இதுல கேட்கறாங்க. இப்போ டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு அப்புறம் யாரு பிரசிடென்டா வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாகிர் ஹுசேன். ஸோ ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் அவருக்கு இருக்க ஃபேக்ட். ஆபீஸ்லேயே இறந்துட்டாரு, இன்னொரு ஃபேக்ட். அப்புறமா பார்த்தோம்னா ஜாகிர் ஹுசேன் பொறுத்த வரைக்கும் நம்ம வாரதா கல்வி முறை 1937 மகாத்மா காந்தி கொண்டு வந்த வாரதா கல்வி முறைக்கு அவர் தலைமையில தான் குழு போட்டிருப்பாங்க. ஸோ தேர்ட் பிரசிடென்ட் ஜாகிர் ஹுசேன். ஜாகிர் ஹுசேனுக்கு அப்புறம் ஃபோர்த்தா யார் வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவி கிரி. விவி கிரி 69 இருந்து 74 வரைக்கும் ஒரு டஃப்பான டைம். இன்னொன்னு சொல்ல போனோம்னா விவி கிரிக்கு ரொம்ப முக்கியமான ஃபேக்ட், ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா?
ஆளும் கட்சி மத்தியில் யாரும் ஆளுகிறார்களோ அவங்க நிறுத்தக்கூடிய கேண்டிடேட். ஆனா வி.வி. கிரி இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அவர் வந்து இண்டிபெண்டா இருந்தே ஜெயிச்சுட்டார். அந்த டைம்ல காங்கிரஸ்ல நடைபெற்ற ஒரு குழப்பத்தினால அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு அப்புறமா யார் வந்தான்னு பார்த்தோம்னா ஃபக்ருதீன் அலி அகமது. ஃபக்ருதீன் அலி அகமதை பொறுத்த வரைக்கும் 74க்கு அப்புறம் 74 to 75 ரொம்ப ஒரு மாதிரி கிரைசிஸான டைம். 75ல யாரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணனா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற காரணத்துக்காக கான்ட்ரவர்சியான ஒரு திங்கு அது பண்ணது ஃபக்ருதீன் அலி அகமது. அவருக்கு அப்புறம் வரக்கூடிய நீலம் சஞ்சீவ் ரெட்டி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அன்அப்போஸ்ட் பிரசிடென்ட் 77 82 வரைக்கும் பார்த்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அன்அப்போஸ்ட் பிரசிடென்ட். ஸோ இப்போ இந்த ஆர்டர்ல பார்த்தோம்னா ஜாகிர் ஹுசேனுக்கு அப்புறமா வி.வி. கிரி, அதுக்கப்புறமா ஃபக்ருதீன் அலி அகமது, கடைசியில நீலம் சஞ்சீவ் ரெட்டி. இவருக்கு அப்புறமா வந்து கியானி ஜெயில் சிங் இருப்பாரு, அதுக்கப்புறம் ஆர் வெங்கட்ராமன் இருப்பாரு, அதுக்கப்புறம் கே.ஆர். நாராயணன் இருப்பாரு. ஒரு டேபிள் இருக்கும், அழகா படிச்சிட்டோம்னா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா நம்ம எடுத்துடலாம். அதே அதை படிச்சிருந்தோம்னா அந்த எக்ஸாம்ல அதை படிச்சிருந்தா நமக்கு இந்த எக்ஸாம்ல இது கிடைச்சிருக்கும். ரெண்டு வேற எக்ஸாம்ல கேட்ட கேள்வி. ஸோ அப்போ ஒரு விஷயத்த நம்ம தெளிவா படிச்சிடணும். டாக்டர் ராதாகிருஷ்ணன் எந்த வருஷம் 62 வரைக்கும் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். அப்ப இது 61 கொடுத்தா தப்பு. ஜாகிர் ஹுசேன் 67 வரைக்கும் ராதாகிருஷ்ணன் இருந்தாரு. அப்ப 67 நீங்க இருக்கணும், 66 தப்பு. முதல் ரெண்டு தப்பு அப்படின்னம்னா நமக்கு ஏதோ ரெண்டு தான் தப்பா இருக்கு, ரெண்டை கண்டுபிடிச்சுட்டோம். அப்போ 3 and 4 கரெக்ட்னு இருக்கு. ஜாகிர் ஹுசேன் 66 ஃபக்ருதீன் அலி அகமது 74ல, அப்ப 74ல ஒரு வர்றாரு. அதுக்கப்புறமா யாருன்னு பார்த்தோம்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி 77ல வர்றாரு. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான, ஏன்னா பிரசிடென்ட் படிச்சிருப்போம், வைஸ் பிரசிடென்ட் படிச்சிருக்க மாட்டோம். இதுல என்ன கேட்கறாங்கன்னா பிரசிடென்ட் கிட்ட யார் வைஸ் பிரசிடென்ட்? கே.ஆர். நாராயணன், கிருஷ்ணகாந்த் கரெக்ட். எஸ். ராதாகிருஷ்ணன், ஜாகிர் ஹுசேன் அதுவும் கரெக்ட். வெங்கட்ராமன், சங்கர் தயாள் சர்மா அதுவும் கரெக்ட். கே.ஆர். நாராயணன் துணை ஜனாதிபதியா இருந்த பொழுது யாரு பிரசிடென்டா இருந்தா அப்படின்னு பார்த்தோம்னா சங்கர் தயாள் சர்மா தான் இருந்தார். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில 10 வருஷம் கேப் இருக்கு, சரியா? ஏன்னா இவருடைய பீரியட் வேற, இவருடைய பீரியட் வேற. கியானி ஜெயில் சிங் பீரியட்ல வெங்கட்ராமன் இருப்பார். வெங்கட்ராமன் தான் வைஸ் பிரசிடென்டா இருப்பார். 2 பிரசிடென்ட் இதயத்துல்லா இருப்பார். இதயத்துல்லா முதல்ல, இதயத்துல்லாக்கு அப்புறமா வெங்கட்ராமன் 2 பேர் இருப்பாங்க. சோ கரெக்டா கே.ஆர். நாராயணன் அப்படிங்கிறது 4வது ஒண்ணு, தவறான ஒண்ணு. ஃபேக்ட் கொஸ்டின், வேற வழி இல்ல, மனப்பாடம் பண்ணாதான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்து பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் என்ன கேள்வி கேட்கிறாங்க? மக்கள் இறைமை எனும் கருத்தில் ஏற்பட்ட மாறுதலை பற்றிய கீழ்வரும் கூற்றை கருதுக. கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் பாப்புலர் சாவர்னிட்டி. இறையாண்மை என்றால் என்ன? தனக்கே உரிய அதிகாரம். நான் ஒரு முடிவெடுப்பேன், அந்த முடிவை யாருமே மாற்றவும் முடியாது, கேட்கவும் முடியாது. அதான் இறையாண்மை அப்படிங்கிறது. இப்ப இந்தியாவுக்கு இறையாண்மை இருக்கா? இருக்கு. ஏன்னா முன்னாடி பிரிட்டிஷ் நம்மளை கண்ட்ரோல் பண்ணாங்க, இப்ப நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவில பாராளுமன்றத்துக்கு மட்டும் தனியா இறையாண்மை, இல்ல வந்து எக்ஸிகியூட்டிவ்க்கு மட்டும் தனியா இறையாண்மை, இல்ல ஜுடிஷியரிக்கு மட்டும் தனித்தனியா கொடுக்கல, ஒட்டுமொத்தமா இறையாண்மை கொண்டது. அப்ப பார்லிமெண்ட் கொண்டு வர ஆக்ட சுப்ரீம் கோர்ட் செல்லுமா செல்லாதான்னு பார்ப்பாங்க. அப்ப இறையாண்மையை கொடுத்து நம்ம என்ன பண்ணலன்னா ஒரு சர்வாதிகாரத்தை நம்ம உருவாக்கல. அதை வச்சு கொஞ்சம் பார்ப்போம். முன்பு ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தை கலைப்பது என்பது முடியாட்சியின் தனிச்சிறப்பு உரிமை. அப்ப கிரவுன் இருக்காங்கன்னா கிரவுனுடைய கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து ஆக்சுவலா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்துக்கு இது பொருந்தக்கூடியது. அங்க அவங்கள பார்த்தா நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் இன்று பாராளுமன்ற ஜனாதிபதி ஏற்பட்டுள்ள முன்னேற்றமானது அவையை கலைப்பது என்பது பிரதமரின் சிறப்பதிகாரம். சோ இப்ப பிரைம் மினிஸ்டர் சொன்னாதான் பிரசிடென்ட் வந்து கலைக்கணும். இந்தியா வச்சு பாருங்க, பிரைம் மினிஸ்டர் சொல்லாம பிரசிடென்ட் எதுவுமே பண்ணக்கூடாது. அவையை கலைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் சொல்லதை கேட்டுதான் பிரசிடென்ட் பண்ணணும். அப்போ ரெண்டுமே கரெக்ட், சரியான விளக்கம். அடுத்து பார்த்தோம்னா பார்லிமெண்ட் சம்பந்தமா பண மசோதா பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. பண மசோதா பாராளுமன்றத்துல இரு அவைகள் அறிமுகப்படுத்த முடியுமா? கிடையாது. மணி பில் கேன் ஒன்லி பி இன்ட்ரோடியூஸ்ட் இன் லோவர் ஹவுஸ். அந்த லோக்சபால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அங்கதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்காங்க. என் பணத்தை எடுத்து செலவு பண்ணும்போது என்னோட பிரதிநிதிகள்கிட்ட கேட்கணும், ராஜ்யசபாட்ட கேட்க வேண்டாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. இன்னொன்னு, மணி பில்லுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் பிரேயர் அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய இறுதி அதிகாரம், வெதர் பில் இஸ் மணி பில் ஆர் நாட் அப்படின்னு டிசைட் பண்றது யாரு? த ஸ்பீக்கர், சபாநாயகர் தான் முடிவெடுக்கிறார். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இந்த மாதிரியான கேள்வியில ஒன்னு தப்புன்னு கண்டுபிடிச்சா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ, ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. இருந்தாலும் ரெண்டாவது கரெக்டான ஒரு செக் பண்ணிக்கலாம். பாராளுமன்றத்தின் கீழ் சபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாகும். The lower house of parliament is a popularly elected body. கரெக்ட். லோக்சபாவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், ராஜ்யசபாவை நம்முடைய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின், the word parliament is derived from பாராளுமன்றம் என்ற வார்த்தை. இந்த கிரீக் வேர்டு, லத்தீன் வேர்டு, பிரெஞ்சு வேர்டு, இந்த மாதிரியானதெல்லாம் அடிக்கடி கேட்கறதா. ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது பிரெஞ்சு வேர்டு, புக்ல இருக்கக்கூடியதான். பார்லே அப்படிங்கிறது வந்திருக்கான். அடுத்து பார்த்தோம்னா மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம். லோக்சபால எந்த ஸ்டேட்டுக்கு லார்ஜஸ்ட் மெம்பர் கேட்டா உத்தரப்பிரதேஷ். ஏன்னா உத்தரப்பிரதேச பாப்புலேஷன் அதிகம்.
ஸோ பாப்புலேஷன் அடிப்படையில தான் இந்த டென்யூர் இது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்த்தோம்னா 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து நியமிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மாத்தலாமா அப்படின்னு கேட்டோம்னா 2000 வரைக்கும் மாத்தக்கூடாதுன்னாங்க. 2000 வந்ததுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத சதர்ன் ஸ்டேட்லாம் கரெக்டா பண்றாங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாருமே பர்ஃபெக்டா பண்றாங்க. நார்த்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் கம்மியா இருக்கு. அப்ப இப்ப நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், பாப்புலேஷன் படி ஃபிக்ஸ் பண்ணனா கண்ட்ரோல் பண்ணதுக்காக எங்களுக்கு நம்பர் குறைஞ்சு போகுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்ததுனால 2026 வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. 26 அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா கேபினட் கமிட்டிஸ். இந்த கேபினெட்டுங்கிறது ஒரு இன்ஃபார்மல் ஆர்டிகலோ அது வந்து டெஃபினிஷனும் கிடையாது. கேபினெட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கமிட்டி அப்படிங்கிறது இன்ஃபார்மல் தான். முதல்ல ஒரு 4 கமிட்டி இருந்தது, இப்ப பார்த்தோம்னா 8 கமிட்டி இருக்கு. ஏன்னா 2019 இந்த என்டிஏ கவர்மெண்ட் திரும்ப வரும்போது ஒரு 4 கமிட்டி, செக்யூரிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு கமிட்டி, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி புதுசா ஒரு 4 கமிட்டி, அகாமடேஷன் 4 கமிட்டியை கன்சல்ட் பண்ணாங்க. இதுல பார்த்தோம்னா பெரும்பாலும் கமிட்டிகளுக்கு பிரைம் மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பார். ஒரு கமிட்டியில பிரைம் மினிஸ்டர் உள்ள இருக்காருன்னா கண்டிப்பா அந்த கமிட்டிக்கு பிரைம் மினிஸ்டர் தான் தலைவர். இப்ப இதுல வந்து தவறானதை கேட்கறாங்க. பொலிட்டிக்கல் அஃபேர்ஸுக்கு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது கரெக்டான ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்க்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா சூப்பர் கேபினெட்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கவங்க தான் முக்கியமான எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி, அரசியல் விவகார குழு சூப்பர் கேபினெட் என்று அழைக்கப்படுகிறது. அப்பாயின்மெண்ட் கமிட்டிக்கு பிரதமர் தான் தலைவர், எக்கனாமிக் அஃபேர்ஸுக்கும் பிரதமர் தான் தலைவர், பார்லிமெண்டரி அஃபேர்ஸுக்கு வழக்கமா பிரதமர் இருப்பாரு. ஆனா இப்ப யாருன்னு பார்த்தோம்னா ராஜ்நாத் சிங் நம்முடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் உள்ள இருக்கிறாரு. சோ அப்ப இதுவும் தவறு. அப்ப 2, 3, 4 எல்லாமே தவறு, 1 மட்டும் தான் சரி. 2, 3, 4 ராங். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கவர்னர். ஒரு மாநிலத்தின் ஆளுநரும் அமைச்சரவை குழுவும் ஒருவருக்கொருவர் பதிலளிக்க தேவையில்லை. கவர்னர் கேட்டா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்லணும், அமைச்சரவை குழு கேட்டா கவர்னர் சொல்ல மாட்டார். அப்போ ஒருவருக்கொருவர் பதிலளிக்க தேவையில்லை அப்படிங்கிறது சரியான ஒண்ணு. அடுத்து அதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க? பிகாஸ் போத் ஆர் ஆன்சரபிள் டு பீப்புள். மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவங்க ஆளுநர் கிடையாது. மக்களுக்கு பதிலளிக்க பொறுப்புடையவங்க வந்து யாருன்னா அமைச்சரவை குழு. ஏன்னா அந்த அமைச்சரவை குழு எதனால் அமைச்சரவை குழு அமைஞ்சிருக்கு? சட்டமன்றத்துல பெரும்பான்மை இருக்கிறதுனால. எவ்வளவு நாள் வரைக்கும் அமைச்சரவை குழு இருப்பாங்க? பெரும்பான்மை நீடிக்கும் வரைக்கும். அப்ப 2 பேருமே மக்களுக்கு பதிலளிக்கணும்னா கிடையாது. ஆளுநரை பத்தி ஏதாவது கொஸ்டின் கேட்டா சர்ச்சைக்குரிய கேள்வி அப்படிங்கிறாங்க. இதுக்கு அடுத்த கேள்வி அப்படித்தான், எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே சர்ச்சைக்குரிய கேள்வி அப்படின்ட்டாங்க. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி எனும் 2 விதமான பணிகளை, அவருக்கு டியூர் ரோல் இருக்கு. ஏன்னா அவர் அப்பாயின்மெண்ட் பிரசிடென்ட், பிரசிடென்ட் பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா கவர்னர் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு தேர்தல் கிடையாது. அப்போ அவருக்கு 2 வேலை இருக்கு. மாநில அரசுக்கு ஹெட் ஆஃப் த ஸ்டேட், பெயரளவு தலைவர். மத்திய அரசு கிடையாது, ஒரு தூதராகவும் அவர் செயல்படுறாரு, பிரதிநிதியா இருந்து வருகிறாரு. ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது. இதுதான் சர்ச்சைக்குரியதா சொன்னாங்க. ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னா அது தப்பு. அப்போ இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஆன்சர் ஏ மட்டும்தான் சரி அப்படின்னு வரும். அதான் கொடுத்துருக்காங்க, ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் ஃபால்ஸ். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஆர்டிகல். ஸோ கவர்னருக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்னருக்கு நமக்கு 153, 54, 55 இருந்தே வந்துருவாரு. 155 பொறுத்த வரைக்கும் கவர்னருடைய அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் 155. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டான ஆர்டிகல் தான், அடிக்கடி கேட்கக்கூடியது. அமைச்சரவை குழு அப்படின்னம்னா நமக்கு மத்தியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைச்சரவை குழு பத்தி 74 சொல்லும், அமைச்சர்கள் அப்பாயின்மெண்ட் வந்து 75 சொல்லும். அப்போ பிரதமருடைய கடமைகள் வந்து 78 சொல்லும். இதையும் 89 பிளஸ் பண்ணனா அடுத்து எப்படி பிரைம் மினிஸ்டருக்கு அமைச்சரவை குழுக்கு வருதோ அது எல்லாமே அழகா வந்து யாருக்கு வந்துடும் அப்படின்னா மாநிலத்துக்கு வந்துடும். அப்போ அமைச்சர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 163, இங்க ஒண்ணு கம்மியா இருக்கும். 163 டியூட்டிஸ் ஆஃப் த சிஎம், முதலமைச்சருடைய கடமைகள் என்னன்னு பார்த்தோம்னா 167, இங்க 78க்கு என்ன இருக்கோ அதான் இருக்கு. ஒரு இணைப்பு பாலமா இருப்பார். ஆளுநருக்கும் அமைச்சரவை குழுவுக்கும் இடையே இணைப்பு பாலமாக முதலமைச்சர் இருக்காரு. அடுத்து அபாலிஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 169. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னா மேலவை. மேலவையை உருவாக்குறதும் கலைப்பதும் பாராளுமன்றம் சிம்பிள் மெஜாரிட்டியில பண்ணுவாங்க. மாநிலத்தினுடைய சட்டமன்றத்துல நமக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ஒரு தீர்மானம் போடணும். அப்படி நம்ம போட்டோம்னா பாராளுமன்றம் சிம்பிள் மெஜாரிட்டி மூலமா மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கவும் செய்யலாம். மேலவை என்பது ராஜ்யசபா மாதிரி ஒரு நிரந்தர அவை. அதை கலைக்க முடியாது, ஆனா ஒழிக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா சீஃப் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். The article which is not related to CM, CM-க்கு தொடர்பு இல்லாத இப்பதான் பார்த்தோம் அந்த ஆர்டிகல். ஸோ அதுல பார்த்துருந்தோம்னா இதை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 163 அவருக்கு வருது, 164 வருது, 67 வருது. 163 பொறுத்த வரைக்கும் அமைச்சரவை குழு கவர்னருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இருக்கணுங்கிறது. 64 அவங்களுடைய நியமனம், முதலமைச்சரையும்
முதலமைச்சர் பரிந்துரையின் பேரில் அமைச்சர்களையும் நியமிப்பது. நோட் பண்ணிக்கணும், முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில் அமைச்சரை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா கவர்னர், அவரா நியமிக்க கூடாது. 167 அது வந்து முதலமைச்சருடைய கடமைகள். 165 பொறுத்த வரைக்கும் அட்வொகேட் ஜெனரல், மாநில தலைமை வழக்கறிஞர் சொல்லக்கூடியதான் 165. அங்க அட்டார்னி ஜெனரலுக்கு இருக்கக்கூடியது ஆர்டிகல் 76. அடுத்து அதுல ஒரே கொஸ்டின் தான், மாநில சட்டமன்றத்துக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் வச்சு கேட்டிருக்காங்க. இதுல மாநில சட்டமன்ற உறுப்பினர் தகுதி இழப்பு, தகுதி இழப்புக்கு எது இருக்குன்னு பார்த்தோம்னா 90, 91, 92 இது எல்லாமே டிஸ்குவாலிபிகேஷனை பத்தி சொல்லக்கூடியது. ஒரே நேரத்துல 2 அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டா ஏதாவது ஒன்று அவர் வேணாம் சொல்லிட்டாடி அவரோட பதவி போயிடும். அப்புறம் மற்ற காரணங்கள் இருக்கு, டிஸ்குவாலிபிகேஷனுக்கான கண்டிஷன். 189 பொறுத்த வரைக்கும் அது காஸ்டிங் ஓட்டு, 100ல நமக்கு இருக்குள்ள முடிவு வாக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க 10th புக்ல, அது அப்படியே மாநிலத்துக்கு இருக்கக்கூடியதான் 189. கோரம், வேகன்சி, வெகேஷன் ஆஃப் சீட் இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியது 189. அப்போ 189 மட்டும் வராது, மற்ற எல்லாமே வரும். இப்போ 1 only wrong. அடுத்து ஆர்டிகல் கேட்டிருக்காங்க, மாநிலங்களில் மேலவைகளை நீக்குதல் அல்லது உருவாக்குதல். ஏற்கனவே கேட்டது, ரிப்பீட்டட் கொஸ்டின் 169. அதுக்கப்புறம் மாநில சட்டமன்றங்களில் பதவிக்காலம் 172, இதுவும் கரெக்ட். ஆளுநரோட சிறப்புரை, அவர் தான் சிறப்புரையை ஆற்ற மாட்டேங்கிறாரு. ஆளுநரோட சிறப்புரையை ஆர்டிகலாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. 176ல தான் ஆளுநருடைய சிறப்புரை இருக்கு. அப்ப இது தப்பு. மசோதாக்களுக்கு ஒப்புதல், அது வந்து ஆர்டிகல் 200 ஃபேமஸான ஆர்டிகல், ஏன்னா கவர்னர் இதுபடிதான் அசன் கொடுப்பார் அப்படிங்கிறது. அப்ப இது 3, 4 தவறான ஒண்ணு. இது ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக. 2 அவை கொண்ட சட்டமன்றம். நான் படிக்கும் போது என்னோட குருநாதர் எனக்கு வந்து ஒரு கோடு வேர்டு சொல்லி கொடுத்தாரு, கே ஜம்ப் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2014ல ஆந்திரா தெலுங்கானா பிரிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2019ல ஜம்மு அண்ட் காஷ்மீரை மாநில அந்தஸ்துல இருந்து ஜம்மு காஷ்மீர் லடாக்கி தனித்தனியா யூனியன் பிரதேசமா பிரிச்சுட்டாங்க. அப்போ மாற்றங்கள் நடந்துருச்சு. அப்ப என் குருநாதர் சொன்ன கோடு வேர்டு எனக்கு பயன்படல, புதுசா ஒரு கோடு வேர்டு வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கு என்னன்னா உமாக்கா பியூட்டின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ இப்போ உத்தரப்பிரதேச, மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, பீகார், தெலுங்கானா இந்த 6 ஸ்டேட்டுக்கு தான் மேலவை இருக்கு. மேலவை இருக்கா இல்லையாங்கிறத 2 எக்ஸாம்பிளோட கேட்டுட்டு இருக்கிறது வழக்கமா இருக்கு. இதை மனப்பாடம் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இதை வச்சு பாருங்க, ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தெலுங்கானாக்கு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இல்ல. 1986 நவம்பர் 1 தமிழ்நாட்டுல மேலவை நீக்கப்பட்டது. அடுத்து பீகாருக்கு இருக்கு, கர்நாடகாவுக்கு இருக்கு. அப்ப நமக்கு இல்லைங்கிறது மட்டும் தெரிஞ்சாலே நமக்கு போதும், இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். 1, 3, 4 ஒன்லி, 2க்கு வராது அப்படிங்கறதான் ஆன்சர். அடுத்து மத்திய மாநில உறவுகள்ல இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர்டிகல் 249, 250, 251, 252 இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா சட்டம் இயற்றுவது தொடர்பானது. இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்திய பட்டியல், மாநில பட்டியல் 2 பட்டியல் போட்டோம். சில இடத்துல கோடு போட முடியாது, 2 பேருக்குமே வேணுங்கிறதுனாலதான் பொது பட்டியல் வச்சோம். அதையும் தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாராளுமன்றம் மாநில பட்டியல கை வைக்கலாம் அப்படின்னு சில இடத்துல பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு பர்மிஷன் தான் இந்த 249. எதுக்குன்னா தேசிய முக்கியத்துவம் கருதி மாநில பட்டியல நாங்க சட்டம் போடுவோம் அப்படிங்கிறாங்க 249ல. அடுத்து 250 என்ன சொல்றாங்கன்னா எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி நடைமுறையில் இருக்கு, அப்போ உங்க பட்டியல நாங்க கை வச்சிருவோம், பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறாங்க. 251ல அது ஒரு விளக்கம். 249லயும் 250லயும் நீங்க போடுற சட்டம் ஒருவேளை மாநில சட்டத்தை மீறிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா மாநில சட்டம் செல்லாது, பாராளுமன்ற சட்டம் தான் செல்லும் அப்படின்னு ஒரு விளக்கம். அதுக்கப்புறம் 252னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் பரிந்துரை. இப்ப தமிழ்நாடு, கேரளா 2 பேர் சேர்ந்து போய் கேட்கறாங்க, எங்களுடைய மாநில பட்டியல்ல ஒரு சட்டம் நீங்க போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப பாராளுமன்றம் சட்டம் ஏற்றலாம். பொதுவா மாநிலங்கள் அப்படி போய் கேட்க மாட்டாங்க, நாங்களே பாத்துக்கிறதா சொல்லுவாங்க. அடுத்து 253 டியூ டு இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷன். இந்தியா போய் வெளியில வந்து ஏதோ ஒரு ஐநா சபையிலயோ மற்ற பக்கமோ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, நாங்க இதை பண்றோம், ஊழலை ஒழிக்கிறோம்னு சொல்றாங்க. இங்க வந்து பார்த்தா ஊழல் என்பது மாநில பட்டியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐயோ அங்க சொல்லிட்டோமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிக்க தேவையில்ல. 253 அதுக்கு வழிவகை செய்யுது. டியூ டு இன்டர்நேஷனல் ஆப்ளிகேஷனுக்காக மாநில பட்டியலில் மத்திய பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் 254 நாம நீட்டு வழக்குக்காக கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா பொதுப்பட்டியலில் உள்ள ஒரு பொருள், உதாரணத்துக்கு கல்வி பொதுப்பட்டியல் இருக்கு. பொதுப்பட்டியல்ல மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். 2 பேருமே சட்டம் இயற்றும் பொழுது 2 பேருக்கு இடையில முரண்பாடு, ரெப்புக்னன்சி அப்படிம்பாங்க, டாக்டரின் ஆஃப் ரெப்புக்னன்சி, முரண்பாடு கோட்பாடு. முரண்பாடு வந்தால் எது செல்லும்? சந்தேகமே வேண்டாம், மத்திய அரசினுடைய சட்டம் தான் செல்லும்.
அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட மாநிலம் குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற்றால், நம்ம சட்டத்துக்கு வழக்கமா கவர்னரே அசன் கொடுத்தா போதும். ஆனா கவர்னர்கிட்ட வாங்காம பிரசிடென்ட் கிட்ட நம்ம சைன் வாங்கிட்டோம்னா நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் அது பொருந்தாது. இதைத்தான் நம்ம நீட் விளக்குக்காக கேட்டுட்டு இருப்போம். ஏன்னா நீட் என்பது பார்லிமெண்ட் கொண்டு வந்தது. நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டும் பிரசிடென்ட் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம்னா அது நமக்கு மட்டும் பொருந்தாது. ரொம்ப நாளா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப இங்க கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா 249 ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலுக்கு மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும். இது சரியான ஒண்ணு. அடுத்து தேசிய நலன் கருதி நாடாளுமன்றம், அது எதுக்காக, என்ன காரணம், நேஷனல் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரியான விளக்கம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக போட்ட கமிஷனு ஃபர்ஸ்ட் ஏஆர்சி வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக செட்டில் வாட்டை சொல்லி எக்ஸாமின் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா ராஜமன்னார் கமிஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏஆர்சி 1966 போடப்பட்டது. ராஜமன்னார் கமிஷன் பார்த்தோம்னா 1969 டிஎம்கே கவர்மெண்ட் அப்ப இருந்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி போடப்பட்டது. சர்க்காரியா பார்த்தோம்னா 1983 ஃபேமஸான கமிஷன் சர்க்காரியா கமிஷன் மத்திய மாநில உறவுகள்ல. அதுக்கப்புறம் பூஞ்சை கமிஷன் 2007 போடப்பட்டது. இது முதல் மத்திய மாநில உறவுக்காக போடப்பட்ட ஃபர்ஸ்ட் கமிஷன். இது செகண்ட் கமிஷன். ஏன்னா இதை போட்டது டிஎம்கே கவர்மெண்ட், இது செல்லாது. ஏஆர்சி வேற பர்பஸ்க்காக போட்டது, அதுல மத்திய மாநில உறவுகளும் பார்த்திருக்காங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா அகைன் சர்க்காரியா கமிஷன். சர்க்காரியா ஆணையம் 1983 ஏற்படுத்தப்பட்டது. 83 தான் ஏற்படுத்தினாங்க. ஏன்னா 77 வந்த ஜனதா கவர்மெண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கலைச்சு விட்டாங்க. திரும்ப இந்திரா காந்தி அம்மா திரும்பி வந்தாங்க, விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மாநில அரசுகளை கலைச்சு விட்டாங்க. இப்படியே கலைச்சு விளையாண்டுட்டு இருந்தா என்ன பண்றது அப்படிங்கறதுனாலதான் ஒரு கமிட்டியை போட்டு நம்ம ஆராய்ச்சிருவோம்னு சொல்லிட்டு சர்க்காரியா கமிஷன் 83 அமைக்கப்பட்டது. 88 பரிந்துரை கொடுக்கிறார். 1988 பரிந்துரை கிட்டத்தட்ட 247 பரிந்துரை, 247 பரிந்துரை இல்ல 247 ரெக்கமெண்டேஷன்ல 180 ரெக்கமெண்டேஷன் ஏத்துக்கிட்டாங்க. வழக்கமா கமிஷன் மட்டும் தான் போடுவாங்க, செயல்படுத்த மாட்டாங்க. ஆனா சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல ஆல்மோஸ்ட் 180 வந்து நிறைவேற்றிருக்காங்க. இப்ப இது ரெண்டும் கரெக்ட். மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா 356 நீக்குவதற்கு பரிந்துரைத்தது. நீக்கவெல்லாம் சொல்லல, கடைசியா பயன்படுத்துங்கன்னாங்க. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் 356 பத்தி சொல்றாரு, அது டெட் லெட்டர் அப்படிங்கிறாரு. அது செத்து போன வார்த்தை, அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனா அது டெட் வெப்பனா இருக்கு, அதை வச்சுதான் மாநிலங்கள் எல்லாம் கலைச்சு விடுறாங்க. சோ மத்திய அரசு தன்னுடைய கண்ட்ரோலை கரெக்டா யூஸ் பண்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா கடைசி புகழமா இருக்கணும், லாஸ்ட் ரிசார்ட் அப்படிங்கிறாரு. அப்போ நீக்குவதற்கு சொன்னதான்னு கேட்டா தவறு. அடுத்து வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. மாநிலத்துல கொடுப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல தான் இருக்கணுங்கிறாங்க. வரி விதிப்புல இருக்கக்கூடிய ரெசிடரி பவர்ஸ் அப்படின்னா ஆர்டிகல் 248. ஏன்னா 3 பட்டியல் வச்சிருக்கோம், பொது பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல். இது 3லயுமே இல்லாம ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதுல யார் சட்டம் போடுறதுன்னு கேட்டா டவுட்டே வேணாம், அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா வரி விதிக்கிறத மட்டும் பார்லிமெண்ட்ல கொடுத்துடலாம், ஸ்டேட்ட கிடையாது, பார்லிமெண்ட்ல கொடுத்துடலாம். மத்தபடி வரி இல்லாம மத்த பொருள்கள் இருக்குல்ல, அதை தூக்கி பொதுப்பட்டியல் வச்சிருவோம். 2 பேருமே எஞ்சிய அதிகாரமா இருந்தா பொதுவா 2 பேருமே பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. அப்ப 3 நாளும் தவறு. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு ஆட்சி முறை முற்றிலும் சீர்குலைந்தால் மட்டுமே அரசியலமைப்பு பொறுப்பு 356 மிகவும் குறைவாகும் கடைசி ஆயுதம், லாஸ்ட் ரிசார்ட், ஃபைனல் ரிசார்ட் தான் சொன்னேன் நானு. சோ அது அந்த கேள்வி கரெக்டா பண்ணியிருந்தா அதை நம்ம படிச்சிருந்தோம்னா இதை ஆன்சர் பண்ணிட முடியும். அப்போ லாஸ்ட் ரிசார்ட் யார் சொன்னா சர்க்காரியா தான் சொன்னார். வெங்கடாச்சலபதியில அரசியலமைப்பை ஆராய்வதற்காக 2000 போடப்பட்டது. 50 வருஷம் ஆச்சு, கரெக்டா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்காக போட்டது. ராஜமோகன் ஏற்கனவே பார்த்துட்டோம், பூஞ்சையும் ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆப்ஷன் இதுக்குள்ளதான் வச்சுக்கிட்டே இருக்கணும், வேற உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. வச்சதே தான் கேட்கணும், கேட்டதே தான் கேட்கணும். கீழ்கண்ட அரசியலமைப்பின் கூட்டாட்சி கூறு அளவை கண்டறிக. நான் ஃபெடரல் ஃபீச்சர், எதெல்லாம் நான் ஃபெடரல் ஃபீச்சர்? நெகிழும் அரசியலமைப்பு நெகிழக்கூடாது. நெகிழ்ந்தா ஈஸியா பிளெக்சிபிளா இருந்ததுன்னா ஈஸியா மாத்திட்டு போயிடலாம். அப்ப நெகிழாம இருக்கணும் அப்படிங்கறத நான் ஃபெடரல் ஃபீச்சர். சுதந்திரமான நீதித்துறை, கோர்ட்டு கேட்கணும். அரசாங்கம் ஏதாவது பண்ணனாங்கன்னா கோர்ட்டு கேட்கணும். 2 பேருக்கு கடையில இப்பவும் பாருங்க, உச்சநீதிமன்றத்தினுடைய தனக்கே உரிய நீதிவரை ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் என்ன இருக்கும்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டால் அல்லது மாநிலங்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டால் ஒரு பக்கம் மாநிலங்கள், இன்னொரு பக்கம் மத்திய அரசு, ஒரு பக்கம் மத்திய அரசு மாநிலங்கள், இன்னொரு பக்கம் மாநில அரசுகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த எல்லா சண்டையும் தீர்த்து வைக்கிறது யாரு? சுதந்திரமான நீதித்துறை. அடுத்து ஈரவை கொண்ட நாடாளுமன்றம். ஈரவை கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா மேலவை என்பது மாநிலத்துக்காக. அப்ப கூட்டாட்சின்னு இருந்ததுன்னா 2 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். கூட்டாட்சி என்பது என்ன? 2 அடுக்குல இருக்கக்கூடியது, மத்தியத்துக்கு ஒரு அரசு, மாநிலத்துக்கு ஒரு அரசு. அப்படி இருக்கும் பொழுது மாநிலத்துக்காக ஒரு அரசு இருக்கணும் அப்படிங்கறதா ஈரவை கொண்டது. பைகாமல் லெஜிஸ்லேச்சர். எந்த வருஷம் இந்தியாவில பைகாமலிசம் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.
அடுத்து சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பே அனைத்திற்கும் மேலானது. எல்லாமே இந்த பாராளுமன்றத்தை உருவாக்கியது அரசியலமைப்பு, நமக்கு அடிப்படை உரிமைகள் கொடுத்தது அரசியலமைப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உருவாக்குறது எதுன்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷன், அதுதான் சுப்ரீம். அடுத்து ஜுடிஷியரி. ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹேவ் காமன் ஹைகோர்ட், எந்த மாநிலங்களுக்கு வந்து காமன் ஹைகோர்ட்னு கேட்டிருக்காங்க. எதுவுமே நம்ம படிக்கலைனாலும் கேரளாவுக்கு தெலுங்கானாவுக்கு காமனா போடுவாங்களா, டெல்லிக்கு கல்கத்தாவுக்கு காமனா போடுவாங்களா, இப்படியே ஆப்ஷன் செட் பண்றது. மகாராஷ்டிரா குஜராத் வேணா ஓரளவுக்கு சொல்லலாம், பக்கத்துல இருக்குன்னு. ஏன்னா மகாராஷ்டிரா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா வந்து 1960 பிரிஞ்சு வந்தாங்க. அப்ப இந்த மாநிலம் பிரியறதை பத்தி சேர்ந்தா பஞ்சாப் ஹரியானா தான் சண்டை அதிகமா இருந்தது. ரத்த கலரியில பிரிஞ்சாங்க 1966. ரெண்டு பேருமே காமன் கேபிட்டல் சொல்லி கேட்டாங்க, ஹெட் குவார்டர்ஸ் எங்களுக்கு காமனா இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க, சண்டிகார். அப்போ பஞ்சாப் ஹரியானாக்கு தான் காமனா இருக்கக்கூடிய ஹைகோர்ட், வேறவங்களுக்கு வராது. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர்நீதிமன்றங்கள் எது எவை அதன் மாநில தலைநகரில் அமையவில்லை அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா கேரளா வராது, அப்ப 2 அடிச்சு விடுங்க. ஏன்னா கேரளா பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரம் கேபிட்டல், அதனுடைய ஹைகோர்ட் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா எர்ணாகுளம். அப்ப 2 அடிச்சிட்டிங்கன்னா 2 இது போயிடும், இதுவும் போயிடும். 1 and 2 தான் இருக்கும். 1 and 2 இருக்கோம்னா இன்னும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா குஜராத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அகமதாபாத்ல தான் ஹைகோர்ட் வந்து இருக்கு. அப்போ குஜராத் கேரளா 2 தெரிஞ்சா நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். மற்றது ஏன்னா 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், மற்ற இது 2 தெரிஞ்சிருக்கும் ஹைகோர்ட்டை பத்தி படிக்கும் போது. அடுத்தது, உச்சநீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறாய்வு செய்யும் அதிகாரம். அவங்க தீர்ப்பு அவங்களே ரிவ்யூ பண்ணுவாங்க. எந்த ஆர்டிகல் பார்த்தோம்னா அது வந்து 137 அந்த அதிகாரம் இருக்கு. அடுத்த ஆப்ஷன்ல பாருங்க 143 இருக்கு. இது ஆலோசனை நீதி வரையறை. அதாவது உச்சநீதிமன்றத்துக்கிட்ட நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து என்ன கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது தான் 143. 143 142 முக்கியமான ஒரு ஆர்டிகல். 142 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஜஸ்டிஸ், முழுமையான நீதிக்காக உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்குறது. அந்த தீர்ப்பு இந்தியா முழுசும் செல்லும். பாராளுமன்ற சட்டத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கும் இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா அடுத்த ஆர்டிகல் வச்சு கேட்டிருக்காங்க 124C. 124 பொறுத்த வரைக்கும் சி இருக்கு அப்படின்னம்னா அப்ப ஏ இருக்கு பி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து பார்த்தோம்னா ஏபிசி எல்லாம் 99th அமெண்ட்மெண்ட், அதாவது NJAC-க்காக 2014 கொண்டு வரப்பட்டது. நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிறது. இதை 2015 சுப்ரீம் கோர்ட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கேசவாந்த பாரதி கேஸ்ல அடிப்படை கட்டமைப்பு தியரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை இவங்களே பார்த்துக்கோங்கிறாங்க. கொலேஜியம் சிஸ்டம் தான் இருக்கணும். ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ், தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ், இதை 4th ஜட்ஜஸ் கேஸ் அப்படிம்பாங்க. இப்போ நீதிபதிகள் வழக்கு அப்படின்னா 4 நீதிபதிகள் வழக்கு வந்துருச்சு. இப்போ 124C பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு மேக் லா அப்படிங்கிறதா 124C. அடுத்து 125 பொறுத்த வரைக்கும் சேலரி, ஜட்ஜஸ் உடைய சம்பளங்கள். 126 பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆக்டிங் சீஃப் ஜட்ஜஸ். ஒருவேளை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு பதிலாக யார் ஆக்டிங் ஜட்ஜஸா போறது அப்படிங்கிறது பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் வரும். அதுக்கு 126. 130 சீட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். உச்சநீதிமன்றம் எங்க இருக்கும், டெல்லியில இருக்கு. மற்ற இடங்கள் அதர் பிளேஸ் ஆர் பிளேசஸ், வேற எங்க வேணாலும் கிளைகள் அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது 130. யார் அமைப்பா, யாருக்கு அதிகாரம் இருக்கு சீட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வித் பிரையர் அப்ரூவல், பிரசிடென்ட் கிட்ட முன்னாடியே அனுமதி வாங்கிடணும் அப்படிங்கிறது 130. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, 2-3 கேள்விகள் வருது. பட் இது வெறும் இங்கிலீஷ்ல மட்டும் கேட்டா ஓகே, தமிழ்ல எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? இப்போ பாருங்க, ஏடிஆர்ங்கிறது தப்பா, அல்டர்னேட் டிஸ்பியூட் ரெட்ரஸல் தப்பு. தமிழ்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க தகராறுகளுக்கான மாற்று தீர்வு அப்படின்னா? அல்டர்னேட்டிவ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஸ்ட் அல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்ரஸல் வரணுமா? சிஸ் அப்படின்னா கேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. NJDG நேஷனல் ஜுடிஷியல் டேட்டா கிரிட், கவர்னன்ஸ் கிடையாது, கிரிட் வருமா? அடுத்து ICT இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், அது சரியான ஒண்ணு. அப்ப 2ம் 4ம் தப்பு அப்படிங்கிறது இதுல இருந்து சொல்றாங்க. நீதிபதிகளின் ஒழுக்க நெறிகளை விதிப்பதற்கு தேசிய நீதிக்குழுவிற்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்று எது பரிந்துரைத்தது அப்படின்னு கேட்கறாங்க. செகண்ட் ARC அப்படின்றாங்க. செகண்ட் ARC பொறுத்த வரைக்கும் 2005 அமைக்கப்பட்டது, வீரப்ப மொய்லி தலைமையில. ஃபர்ஸ்ட் ARC பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் தலைமை 1966 அமைக்கப்பட்டது. மற்ற சர்க்காரியா நமக்கு தெரியும். அடுத்து லோக்கல் பாடிஸை பொறுத்த வரைக்கும் அர்பன் பாடியை பத்தி அதிகமாக கேட்கறாங்க. ஸோ முக்கியமான டாபிக் இது, கன்ஃபார்மா கொஸ்டின் இருக்கக்கூடிய ஏரியா. ஹூ இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் த முனிசிபல் கார்பரேஷன்? ஸோ முனிசிபல் கார்பரேஷன் யாருன்னா முனிசிபல் கமிஷனர், குரூப் 2ல இருக்கக்கூடிய போஸ்ட் தான். ஆப்ஷன் பாருங்களேன், கலெக்டர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஒரு நியாயம் நம்ம அதுக்கலாம், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்ல ஒரு வரா, ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சிட்டி மேனேஜர் உங்களா வரமாட்டாங்க. அடுத்து அரேஞ்ச் த ஃபாலோவிங் கமிட்டிஸ் இந்த
கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். குரோனாலஜி கேட்குறாங்க. நமக்கு வழக்கமா பல்வந்தராய் மேத்தா தெரிஞ்சிருக்கும், அசோக் மேத்தா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது 57, இது 77. காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணது. காங்கிரஸ்க்கு அப்புறம் ஜனதா கவர்மெண்ட் வரும்பொழுது அந்த கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடியது மாத்தி பண்ணணும், எல்லாமே மாத்துவாங்க. 77 தான் முதல்ல காங்கிரஸ் அல்லாத பிரதமர் மொரார்ஜி தேசாய். அப்போ இது ரெண்டும் ஈஸியா நம்ம சொல்லிடலாம். எனக்கு வந்து பார்த்தோம்னா ராவ் ஃபர்ஸ்ட் வருமா இல்ல சிங்வி ஃபர்ஸ்ட் வருமானு ஒரு டவுட்டா இருக்கும். 1985, 86 ரெண்டுமே அடுத்தடுத்து. அப்புறம் நான் வந்து ராசி அப்படின்னு சொல்லி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ராவ் 85ல, 86 பொறுத்த வரைக்கும் எல்எம் சிங்வி கமிட்டி. இந்த 86 அமைக்கப்பட்ட சிங்வி தான் 73, 74 சட்டத்திட்டம் இருக்கு இல்லையா, அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியல் அமைப்பு அந்தஸ்து வேண்டும் அப்படின்னு பரிந்துரை செய்தது எல்எம் சிங்வி. இதை வச்சு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது ஈஸியா தான் இருக்கு. 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படின்னா 3 அடுக்கு பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பல்வந்தராய் மேத்தா கொடுத்த ரெக்கமெண்டேஷன். ஸோ இப்போ 3 அடுக்கு பஞ்சாயத்துல இன்டர்மீடியேட் இந்த ஆப்ஷன்ல எங்கேயுமே இன்டர்மீடியேட் இல்லை பாருங்க. ஒரு பக்கம் வில்லேஜ், இன்னொரு பக்கம் மாவட்டம். அப்போ கிராமத்துக்கும் மாவட்டத்துக்கு இடையில இன்டர்மீடியேட்ல ஒரு பஞ்சாயத்து லெவல் இருக்கணும் அப்படிங்கிறதா 3 அடுக்கு இருக்கக்கூடிய வில்லேஜ், இன்டர்மீடியேட், டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஸோ இது ஒரு எளிமையான கேள்விதான். அடுத்து பல்வந்தராய் மேத்தா, அசோக் மேத்தா நமக்கு 2 தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு பார்த்தாவே ஆன்சர் பண்ணிடலாம். பல்வந்தராய் மேத்தாவை பொறுத்த வரைக்கும் 3 அடுக்கு பஞ்சாயத்து, அசோக் மேத்தாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 அடுக்கு பஞ்சாயத்து. அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க, காட்கில் கமிட்டி. காட்கில் கமிட்டி பொறுத்த வரைக்கும் மாநில நிதி ஆணையம். மாநில நிதி ஆணையம் என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 243 I, அதான் ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். 243 கே ஃபார் கோயம்பேடு ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன்னா மாநில தேர்தல் ஆணையம் கோயம்பேடு தான் இருக்கு. ஸோ 243 K and I ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜிவிகே ராவ் கமிட்டிக்கு மாவட்ட வளர்ச்சி ஆணையர் பதவி உருவாக்கம் அப்படிங்கிறது ஜிவிகே ராவ் கமிட்டிக்கு வரக்கூடியது மேட்ச். அடுத்து சரியான வாக்கியங்கள். எல்எம் சிங்வி கமிட்டி ரெக்கமெண்ட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஃபார் பஞ்சாயத்து. பஞ்சாயத்துகளுக்கு அரசியலமைப்பு வேணும்னு சொன்னது எல்எம் சிங்வி. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதை படிச்சிருந்தா நம்ம கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கலாம். அடுத்து 243 B டீல்ஸ் வித் கிராம சபா. லட்சுமி ஆந்திர டைரக்டா கொடுத்துருக்கக்கூடியது, அழகா பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. 243 A தான் கிராம சபா. அப்ப இது தப்பு. பி வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து வரும். அடுத்து ஆந்திர பிரதேஷ் வாஸ் த செகண்ட் ஸ்டேட் டு எஸ்டாப்ளிஷ் பஞ்சாயத்து ராஜ். முதல்ல பஞ்சாயத்து பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல நகூர்ல வந்து ஏற்படுத்துறாங்க. 59 அக்டோபர் 2 காந்தியோட பர்த்டே. அதே 59 ஆந்திராலி கொண்டு வராங்க. செகண்ட் ஸ்டேட் இது கரெக்டான ஒன்று. அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி ரெக்கமெண்ட்ஸ் தட் எவ்ரி ஸ்டேட் ஷுட் ஹேவ் மினிஸ்டர் ஃபார் பஞ்சாயத்து அப்படின்னு அசோக் மேத்தா ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் கொண்டு வராங்க. அப்ப இதுவும் சரி. எது தப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பி வராது, ஏதான் வரும் தெரிஞ்சுன்னா இந்த கொஸ்டின் நமக்கு கிடைச்சிருந்திருக்கும். அடுத்து டேஷ் கமிட்டி பஞ்சாயத்து ராஜ் முறையை இந்தியாவில் பரிந்துரை செய்தது யாருன்னு பார்த்தோம்னா பல்வந்தராய் மேத்தா தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பேசிக்கான ஒரு கேள்வி. பஞ்சி சமிதி பூஞ்சை கமிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பூஞ்சை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில உறவுகளுக்காக போடப்பட்டது. அடுத்து மேத்தா குழு. பொதுவா மேத்தாங்கிறாங்க, 2 மேத்தா இருக்காங்கல்ல, அசோக் மேத்தா, பல்வந்தராய் மேத்தா. எந்த மேத்தான்னு சொல்லல, பட் இந்த 50s பார்க்கும்போது நம்ம வந்து பல்வந்தராய் தான் சொல்றாங்க, நம்மளா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அவங்க பொறுத்த வரைக்கும் 57ல கமிஷன் அமைக்கப்பட்டது. எப்ப ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, அந்த ரெக்கமெண்டேஷனை எப்போ வந்து என்டிசி ஏத்துக்கிட்டாங்கிறது. ஸோ இது லட்சுமியான் புக்ல டைரக்டா இருக்கு 1958 ஜனவரி. ஆனா இங்க 59 கொடுத்துருக்கு. ஸோ கொஸ்டின்ல கூடிய ஆப்ஷன் எல்லாமே தப்பு. பட் மோஸ்ட் அப்ராப்ரேட்டா இங்க இருக்கக்கூடியது 59ன்னு போட்டு போட வேண்டியதான். என்ன பண்றது? அடுத்து கண்டான்மெண்ட் போர்டு. ஸோ கண்டான்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3 கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டான்மெண்ட் போர்டுல என்ன சரி கேட்கறாங்களா, கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. தி சிஸ்டம் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரிட்டிஷ் லீகசி, அவங்களோட தான் எல்லாமே, மொத்தமும் அவங்களோட தான். ஸோ இந்தபடி ராணுவத்தை வச்சிருந்தது, ராணுவத்துக்கு அங்க குடிமை பணிகள் பார்த்துக்கிட்டதும் பிரிட்டிஷோடது. ஸோ கரெக்டான ஒண்ணு. எலெக்டட் மெம்பர்ஸ் ஒன்லி, இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும் இருப்பாங்க. நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இது தப்பு. 2 இஸ் ராங். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க கண்ட்ரோல தான் இருக்காங்க. டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அப்படின்னா சரியான ஒண்ணு. மாநில அரசு நம்முடைய கார்பரேஷன் கண்ட்ரோல் அவங்க வரமாட்டாங்க. அவங்க டைரக்டா பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கண்ட்ரோல் வர்றாங்க. அப்போ 1 சரி, 3 சரி, 2வது தப்புன்னு சொல்லிட்டோம். அடுத்து எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் த போர்டு இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் த போர்டு. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரே தவிர அந்த போர்டோட பிரசிடென்டே அப்பாயிண்ட் பண்ணுவாருங்கிறது தவறான ஒண்ணு. அப்போ 2ம் 4ம் தவறுனா 1ம் 3ம் கரெக்ட். ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின், பஞ்சாயத்து ராஜ்னா என்னன்னு விளக்கம் கேட்கறாங்க. பஞ்சாயத்து ராஜ் என்பது வயதான அனுபவம் உள்ள 5 நபர்களை கொண்ட குழு. பஞ்சாயத்துன்னு சொன்னா அந்த மாதிரி தான் அர்த்தம் வருது. ஆனா பக்கத்துல ராஜ் சேர்ந்திருக்கிறதுனால அது தப்புங்கிறாங்க. என்ன ஆன்சர் பார்த்தோம்னா சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத சரியான ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அடுத்தது
அடுத்து 243B ஏற்கனவே அந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை பார்த்துருந்தோம்னா இதுல நம்ம கரெக்டா போட்டிருப்போம். அப்போ ஒவ்வொரு எக்ஸாம்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு ஏரியால என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். 243B அப்படிங்கிறது நமக்கு என்னது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்துக்காக இருக்கக்கூடியது. அப்போ 73 அமெண்ட்மெண்ட், 74 வராது. 64 இருந்ததும் முதல்ல ப்ரொபோஸ் பண்ணது, பட் அது நடைமுறைக்கு வரல, அது ஏற்றுக்கொள்ள பில்லாவே போயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தோம்னா 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ரிசர்வ்டு 1/3 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஃபார் விமன். எதுக்காக பெண்களுக்கு? 73 74 சொன்னாவே தெரியும் நமக்கு பஞ்சாயத்து அர்பன் லோக்கல் பாடி அப்படிங்கிறது. மற்ற எதுவுமே நம்ம பார்க்கவே தேவையில்லை. முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்ட அங்கீகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய குழு எதுன்னு கேட்கறாங்க. எல்எம் சிங்வி 1986 எல்எம் சிங் தான் முதல் கொடுத்தாங்க. காக்கா கலேல்கர் கமிஷன் எதுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து எமர்ஜென்சி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான கேள்விகள் தான். மொத்தமா 4 வருஷத்துலயே நமக்கு ஒரு 6-7 கேள்வி தான் வந்திருக்கு. இதுல என்னன்னா ஆர்டிகல் ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி 3 காரணத்துக்காக போடலாம். போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, அப்புறம் உள்நாட்டு கலவரம் இருந்தது. இப்ப 1000 தங்கிகள் வச்சு நம்ம மாத்திட்டோம். அடுத்து 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி. அடுத்து 362 பினான்சியல் எமர்ஜென்சி, தப்பு. பினான்சியல் எமர்ஜென்சி 360 அப்படிங்கிறது குழந்தை கேட்டால் சொல்லிடும், ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேக்ட் அது. அது ஃபினான்ஸ் கமிஷன் 218 சொல்ற மாதிரி. அடுத்து 366 ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் டைரக்ஷன் ஆஃப் த சென்டர் அப்படிங்கிறது தவறான ஒண்ணு. ஏன்னா அது 365 தான் ஃபெயிலியர் டு கம்ப்ளை வித் டைரக்ஷன் ஆஃப் த சென்டர் அப்படிங்கிறது வரும். அதுக்காகவும் நெருக்கடி கொண்டு வரலாம். 356 365 ஏற்கனவே கேட்டது வேற மாதிரி கட்டஸ்ல கேட்டாங்க. எந்த 2 ஆர்டிகல்னால மாநிலத்துல குடியரசுத் தலைவர் கொண்டு வரப்படலாம்? 356 365. அப்போ ஒரு தடவை ஒரு கேள்வியை கரெக்டா பார்த்தோம்னா அதை எப்படி சுத்தி விட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆக்ட், குடும்ப வன்முறை, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், பெண்கள், திருமணமான பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய முக்கியமான சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. எத்தனை நாளைக்குள்ள அவங்களுக்கு ரெமடி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம வெப்சைட்லயும் போட்டிருப்பாங்க. 60 நாள் 60 டேஸ்க்குள்ள ரெமடி கொடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான கண்டென்ட். பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. ரொம்ப சின்ன கண்டென்ட், ஒரு 4-5 பக்கம் படிச்சா போதும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆக்டை மேட்ச் பண்ண சொல்றாங்க. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 51 நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும். நமக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அது தெரியலன்னு வச்சுக்கோங்க. 71 பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானரை பொறுத்த வரைக்கும் அடிப்படை கடமைகள் படிக்கும்போது படிச்சிருப்போம். அப்ப இது தெரிஞ்சாலும் சரி நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அதுவும் தெரியலையா? டெல்லி தேசிய இளைஞர் பரிதி 1991 69வது சட்ட திருத்தம், இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படிங்கறத நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். 63 இது கொஞ்சம் புதுசு, கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட் அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 63. அடுத்து இம்பார்ட்டன்ட் போட்டு ஒன்னே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. போன 2024 குரூப் 4க்கு அப்புறம் இந்த எக்ஸாம்லேயும் ஒரே ஒரு போட்டு தான். இதுல கல்வியானது மத்திய அரசின் கட்டுப்பாடு இல்லை என்றாலும் வழிகாட்டுதலின்படி இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொன்னார்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இந்த கோட்டை போட்டோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தியுடைய சம்பந்தப்பட்ட ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல அபுல் கலாம் ஆசாத்துடைய கொள்கையை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பட் அதை நம்ம படிச்சிருக்க மாட்டோம், புதுசா இருக்கு, நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்று இக்குழு பரிந்துரைத்தது. தேர்தல் ஆணையர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு, அதுக்கப்புறம் மற்றவங்களை பிரசிடென்ட் அப்பாயின் பண்ணலான்னு இருக்கு. அப்போ மற்றவங்களை அப்பாயின் பண்ணலான்னு இருக்கும்போது இப்ப 3 பேர் கொண்ட அமைப்பாக 1+2 அப்படிங்கிறது யாரு ரெக்கமெண்டேஷன் படி வந்ததுன்னு பார்த்தோம்னா தார்குண்டே கமிஷன் 1974. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்ட குழுவே கிடையாது. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவரு அப்பாயின் பண்ண கமிட்டி தான் தார்குண்டே கமிஷன். சரியா? சோ தார்குண்டே ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தேர்தல் ஆணையம் எதுக்காக ஓட்டளிக்கும் வயசு 21 - 18 குறைக்கிறாங்க. அப்ப 21 - 18 குறைக்கணும். அப்ப வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தர் மட்டும் என்ன பண்றது, 3 பேர் கொண்ட அமைப்பை மாத்துங்க அப்படிங்கிறதான் தார்குண்டேவோட பரிந்துரை. அடுத்து வந்துட்டாங்க எக்ஸ்பான்ஷன். இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சரி, சிஇஓ சீஃப் எலக்டரல் ஆஃபீஸர் சரி, டிஇஓ அப்படின்னா டெவலப்மெண்ட் எலெக்ஷனை போய் என்ன டெவலப் பண்றது, டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர். அப்போ இது தவறான ஒண்ணு. அடுத்து இஆர்ஓ அப்படின்னு பார்த்தோம்னா எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரா, அதனால இஆர்ஓ அப்படி எலெக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எலக்டோரல் அப்படின்னு வரணும். இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணதுனால இது வந்து தப்பு. அப்போ 3 நாளும் தவறு அப்படிங்கிறதா இதோட ஆன்சர்.
எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன். ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஆர்டிகல் 280 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் கமிஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடியது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஆர்டிகல் 324 அதுல இருந்து 329 வரைக்கும் எலெக்ஷனை பத்தி சொல்லக்கூடியது. தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு ஆர்டிகல் கிடையாது, ஏன்னா அது 1993 சட்டத்தின்படி மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷனும் வந்து எக்ஸிகூட்டிவா பார்த்து போட்டுக்கிறது, இதுக்கு என்ன ஆக்டே கிடையாது. 1966 ஃபர்ஸ்ட் ஏஆர்சி மொராஜி தேசாய் தலைமை, 2005 செகண்ட் ஏஆர்சி வீரப்ப மொய்லி தலைமை. அடுத்து வந்து பார்த்தோம்னா எந்தெந்த அமைப்புகளுக்கு ஃபாலோவிங் பாடிஸ் don't find mention in the constitution, அரசியலமைப்பு இதுக்கெல்லாம் ஆர்டிகல் இல்ல அப்படின்னு கேட்கறாங்க. NDC 52 எக்ஸிகூட்டிவா பார்த்து கொண்டு வந்தது, அதுக்கு ஆர்டிகல் இருக்காது. நிதி ஆயோக் 2015 நம்முடைய பிளானிங் கமிஷனை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வரப்ப அதுக்கு ஆர்டிகல் இருக்காது. எலெக்ஷன் கமிஷனுக்கு 324 பார்த்தோம்னா கிடைக்கும், ஃபினான்ஸ் கமிஷனுக்கு 280 பார்த்தா கிடைக்கும். அப்போ இது ரெண்டுக்கு தான் இருக்கு, இது ரெண்டுக்கு இல்ல அப்படிங்கிறது எது இல்லைன்னு கேக்குறாங்க. அப்போ 1 2 இல்லைன்னு சொல்லிடலாம். அடுத்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவருக்கான கேள்வி. அட்டார்னி ஜெனரல் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உரையாற்றும் சிறப்புரிமை அவருக்கு இருக்கு, ரெண்டுலையுமே பேசலாம். உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன இருக்கோ அந்த பிரிவிலேஜ் எல்லாமே இவருக்கு இருக்கு, சரியா? அப்போ ரெண்டுமே சரி. ஆனா சரியான விளக்கமா இங்க பேசுறதுனாலதான் அது கொடுத்துருக்காங்களா? கிடையாது. அப்போ ரெண்டுமே சரி, சரியான விளக்கம் இல்லை. நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். அடுத்து ஆர்டிஐ சம்பந்தப்பட்ட கேள்வி. 2005 அவங்களே வருஷத்தை கொடுத்துட்டாங்க, எந்த வருஷம்னு கேட்கல. தவறு கேட்கறாங்களா? தவறான கூட்டணி. குடிமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் நடைமுறையில் இருக்கும் வழியான ஒரு ஆட்சி முறையை அமைக்க வேண்டும், அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தும். இதுதாங்க தப்பு. ஏன்னா 2005 கொண்டு வரும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தது, அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் பொருந்தாதுன்னு இருக்கு, எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்கும். அப்ப இது தவறு. அப்ப மத்த எல்லாமே கரெக்ட். இது அனைத்து அரசியல் நிறுவன ஆணைய உரிமை கொண்டு வரைக்கும் பொருந்தும். தனியார் நிறுவனங்கள் இச்சட்டத்தின் கீழ் நேரடியாக வரும்படி செய்யப்படவில்லை, நேரடியா தனியார் நிறுவனங்கள் இதுல வராது, எல்லாமே சரி, இது மட்டும் தப்பு. அடுத்து மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி, தவறானதை கண்டறிக. ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கு மிகாமல் 10 பேருக்கு மிகாமல். அப்ப இது தப்பு, 1 தவறுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 1 தப்பு, அது 4வதுங்கிறாங்க. 4வது முதல்ல 2வது பார்ப்போம். மாநில தகவல் ஆணையர்கள் பணிகள் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறுநியமனத்துக்கு தகுதியுடையர் அல்ல, அவங்க ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. அப்ப இது சரியான ஒண்ணுதான். மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும், எஸ், கவர்னர் அவரை ரிமூவ் பண்ணலாம். மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்களை பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதி எல்லாம் வரவே மாட்டாங்க எதுலையுமே. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோ அல்லது அவர் சொல்ற நீதிபதியோ வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிபிஐ, லோக்பால், இது 2க்கு மட்டும்தான் கோர்ட்ல இருந்து நாமினி இருப்பாங்க, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது அவர் சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி. மற்ற எதுலையுமே யாருன்னா ஜட்ஜஸ் வர மாட்டாங்க. அப்ப இது தவறான ஒண்ணு. சரியான விடையை தேர்ந்தெடு. 2 பேருமே நாட் எலிஜிபிள், அதாவது மத்திய தலைமை ஆணையர், மாநில தகவல் ஆணையர், இந்த 2 பேருமே they are not eligible for reappointment அப்படிங்கறதா. both are not eligible for reappointment. அடுத்து ஆர்டிஐ எந்த வருஷம்? சிம்பிளான கேள்வி, 2005. அடுத்து கான்ஸ்டிடியூஷனல் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ்ல ஹியூமன் ரைட்ஸ் சம்பந்தப்பட்டது. ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஹியூமன் ரைட்ஸ் டிசம்பர் 10 ஹியூமன் ரைட்ஸ் டே. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நமக்கு 1997 ஏற்படுத்தப்பட்டது. அவங்க எதுக்குல பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கும், கன்கரன்ட்லயும் பவர் இருக்கும். அடுத்து மனித உரிமை பிரகடனம் யாருன்னா ஐநா சபை, ரொம்ப ஈஸியானது. அடுத்து தேசிய பெண்கள் ஆணையத்துக்கு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. தேசிய பெண்கள் ஆணையம் சட்டம், ஆமா 1990 சட்டம், 92 ஏற்படுத்தப்பட்டது. அவங்க ராஷ்டிர மகிழா அப்படின்னு ஒரு மந்த்லி நியூஸ் லெட்டர் கொடுக்குறாங்க. இது எல்லாமே சரி. அடுத்து அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கேஸ் எந்தெந்த கேஸ் ரிலேட்டட் ஆனது. முதல்ல கோலகநாத் கேஸ் 67 திருத்தக்கூடாது அப்படின்னாங்க, அடிப்படை உரிமையில் திருத்தக்கூடாது அப்படின்னாங்க. 73 வந்து பார்த்தோம் அப்படின்னா திருத்தனாலும் அடிப்படை கட்டமைப்பு மீறக்கூடாது அப்படிங்கிறது முதல்ல டாக்டர் பேசிக் ஸ்ட்ரக்சர் சொன்னதே 73. அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இடத்துல மீறல் ஏற்பட்டுரும், அதை சரி பண்ணது மினர்வா மில்ஸ். இப்ப ஏகே ராய் மட்டும் வராது.
அடுத்து வேற ஏதாவது டாபிக் இருக்கான்னு பார்த்தோம்னா சிடா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பென்ஷன், கன்வென்ஷன் அந்த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் உமன் அப்படிங்கிறது ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து கரப்ஷன் சம்பந்தமா ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகள் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது. என்ன பண்ணாங்க? நேரடி பணப்பரிமாற்றம், டைரக்டா பணத்தை அக்கௌண்ட்லேயே கொடுக்கும்போது ஊழலுக்கு ஸ்கோப் இல்லை. அடுத்து பொது கொள்முதல் இ டெண்டர் கொடுத்துட்டா நமக்கு மேனுவல் டெண்டர் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. அடுத்து குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்பு நேர்காணலை நிறுத்தியது, இன்டர்வியூவே இல்லை அப்படின்னம்னா அதுலேயும் ஊழலுக்கான ஸ்கோப் எல்லாம் போயிடும். அப்போ இது மூணுமே வரும், மூணுமே சரியான ஒன்று. ஸோ இதோட நம்ம பாலிட்டி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 2 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2024 நமக்கு கேட்ட பாலிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாலிட்டி ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ரிவைஸ் ஆயிரும். ஸோ இதோ அடுத்த டாபிக் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.